வைஷ்ணவி அசிங்க சிங்கமா பச்சை பச்சையா கேட்கணும்னு தோணுது. உண்மையிலே ஒரு பொம்பளையா அப்படின்னா எனக்கு கேட்கணும்னு தோணுது. 41 பேர் இறந்து போனதை மறுபடியும் ஞாபகப்படுத்தி அந்த 41 பேரை மீண்டும் கொன்னதும் இல்லாமல் அந்த குடும்பத்திலையும் மனசளவில் கொள்றதுக்கான ஒரு முயற்சி தான் இது. ரெண்டாவது வைஷ்ணவி ஒருத்தங்க அவங்க என்ன போட்டுருக்காங்க, மகாபலி பலி, அதுவும் பலிய ஹைலைட். ஏன் எடிட்டர்னு தெரியல, அவன் மட்டும் எங்க கையில கிடைச்சான்னு வச்சுக்கோங்களேன். எடிட்டருக்கு நான் சொன்ன வேலையை செஞ்சிருக்கானுங்க. எடிட்டர் மேல ஏங்க இல்லங்க, ஒரு அவனுக்கு மனசாட்சி வேணாமா? அவங்களே அந்த கட்சியை தான் இருப்பாங்க. காசுக்காக என்ன கட்சியோட லாயல்ட்டி. அதாவது உலகத்திலேயே ஒரு மட்டமான ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்னா அதை விட மட்டமான, கேவலமான, கீழ்த்தரமான, எச்சத்தனமான ஒரு வேலை தான் இந்த வேலை நான் நினைக்கிறேன். இந்த பொழப்பு பொழைக்கிறதுக்கு வேற தொழில் பண்ணுன்னு சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி எனக்கு தோணுது. ஐயோ அம்மா தாயன்னு போய் ரோட்ல போய் பிச்சை கூட எடுத்து அந்த விஷயத்த வச்சு இந்த 30 நாளும் நீங்க பண்ண அரசியல் இருக்கேடாப்பா, உலகத்திலேயே இந்த பிரபஞ்சத்திலேயே இப்படி ஒரு ஈனத்தரமான ஒரு பொழப்பு எந்த கட்சியுமே சத்தியமா செய்யாது. இன்னைக்கு யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வைஷ்ணவி அவங்க வந்து ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி அது அவங்களோட ஓன் வீடியோவான்னு எனக்கு தெரில, ஆனால் வேறு எங்கேயோ வந்து எடுத்தாங்களான்னு தெரில. பட் அந்த வீடியோ பார்க்கும்போது சத்தியமாக அசிங்க சிங்கமாக பச்சை பச்சையாக கேட்கணும்னு தோணுது. ஆனால் நான் அப்படி பேசக்கூடாதே இருக்கிறேன். ஏன் அப்படின்னா, ரொம்ப கேவலமான ஒரு எச்சக்கலத்தனமான செயல். ஆக்சுவலி இது வரைக்கும் நான் உங்களை ஒரு நாள் கூட திட்டினது கிடையாது, உங்களை நான் பெருசாக இது பண்ணதும் கிடையாது. யாரையுமே அவங்க திட்டினது கிடையாது. யாராவது அவங்க எகேன்ஸ்டாக பேசினா கூட அவங்க வந்து வார்த்தைகளை ரொம்ப கவனமாக யோசிச்சு தான் வைப்பாங்க. பட் ஒரு சில பேருக்கு அதெல்லாம் தகும் தான், அவங்க டிசர்விங் தான். ஸோ கெட்ட வார்த்தையில் கூட தெரியலாம், தப்பு இல்லை. ஏன்னா உண்மையை சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள், அது உங்களோட லைஃப், உங்களோட விருப்பம், உங்களோட இதே. நீங்கள் இந்த கட்சியில் இருக்கலாம், இந்த கட்சி சார்பாக இருக்கலாம், இல்லை இந்த கட்சியை வேணாம் சொல்லலை, மொத்தத்தில் நான் ஓட்டே போட மாட்டேன்னா எனக்கு வேணான்னு சொல்லிட்டு போங்க. என்ன வேணாலும் பண்ணுங்கள், அது வந்து உங்களோட விருப்பம். நான் அதில் தலையிடவே மாட்டேன். கேவலமாக எனக்கு ஒரு நீங்கள் உண்மையிலே ஒரு பொம்பளையா அப்படின்னா எனக்கு கேட்கணும்னு தோணுது. ஆனால் எனக்கு கேட்க மனசு வரல. ஏன்னா உங்களை கேட்டு என்னென்ன அசிங்கப்படுத்திக்க விரும்ப வேண்டாமேன்னு யோசிக்கிறேன். ஏன்னா அவ்வளோ கேவலமான ஒரு செயல் வந்து நான் ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோ நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்படி மனசு வந்துச்சுன்னு தெரில. இறந்தவங்களோட அந்த இது வந்து கரூர்லேருந்து மகாபலி பலி, அதுவும் பலிய ஹைலைட். ஏன் எடிட்டர்னு தெரில, அவன் மட்டும் என் கையில கிடைச்சான்னு வச்சுக்கோங்களேன். எடிட்டருக்கு நான் சொன்ன வேலையை செஞ்சிருக்கானுங்க. எடிட்டர் மேல ஏங்க இல்லங்க, ஒரு அவனுக்கு மனசாட்சி வேணாமா? அவங்களே அந்த கட்சியை தான் இருப்பாங்க. காசுக்காக என்ன கட்சியோட லாயல்ட்டி, கட்சிக்கான லாயல்ட்டியா இருக்கிறானுங்க, வேற ஒன்றும் இல்லை. இது எனக்கு அந்த 41 பேர்ல எத்தனை குழந்தைங்கன்னு தெரியுமா? அந்த குழந்தை இருந்தவங்களோட வீட்டோட வலி என்னன்னு தெரியுமா? நீ சொல்லலாம், காசு வாங்கிட்டாங்கல்ல, போயிருக்காங்கல்ல, அது எப்படி வலின்னு சொல்ற அப்படின்ட்டு அவங்களுக்கு தான் தெரியும். எங்கள் அம்மா அடிக்க சொல்லுவாங்க, பெற்ற வலினா என்னங்கிறது அந்த ஒரு பழமொழியே உண்டு, பெற்றவளுக்கு மட்டும்தான் தெரியும், மற்ற யாருக்கும் தெரியாது. அந்த அளவுக்கு அவங்க அவ்வளோ வலியை அனுப்பிச்சிருப்பாங்க. ஓப்பனாக சொல்லணும்னா எனக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப அருவருப்பாக இருந்தது. இப்படி ஒரு ஜென்மங்கள்லாம் இருக்குமா இந்த உலகத்தில் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. சீரியஸாக 41 பேர் இறந்து போனதை மறுபடியும் ஞாபகப்படுத்தி அந்த 41 பேரை மீண்டும் கொன்னதும் இல்லாமல் அந்த குடும்பத்திலையும் மனசளவில் கொள்றதுக்கான ஒரு முயற்சி தான் இது. இவங்க என்ன பண்ணாங்கன்னா, முதல்ல கரூரில் ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணாங்க, அது எடுபடலை. விஜய் அவர்கள் மேலே அவதூறு பரப்பன ஆயிடுச்சாங்க, அதுவும் எடுபடலை. சரி, மக்கள் யாரும் திருப்பி போடலான்னு முயற்சி பண்ணாங்க, அதுவும் எடுபடலை. சரி, சம்மந்தப்பட்ட பாதிக்கப்பட்டவங்களாவது இதுக்கு ஏதாவது எதிராக பேசுவாங்க, விஜய்க்கு எதிராக பேசுவாங்க, விஜய் வில்லனாக்கலாம், சைக்கோவாக்கலாம், இவனுக்கு என்னென்னமோ முயற்சி பண்ணாங்க, எதுவுமே எடுபடலை. எடுபடாதப்போ என்ன பண்ணலாம், விஜய் இனிமேல் அடிச்சு பிரயோஜனம் இல்லை, சம்மந்தப்பட்டவங்களே அடிக்கலான்னு சம்மந்தப்பட்டவங்களே வந்து காசு வாங்கியதுக்கு முன் காசு வாங்கியதுக்கு பின்னு பேசினாங்க. ஸோ அதுவுமே வந்துட்டு இவங்களுக்கு தான் பேக் ஃபயர் ஆச்சு. ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பொச்சரிச்சல்வாங்கள்ல, அதுதான் வன்மம், பொச்சரிச்சல், பொறாமை. இத்தனை வருஷமாக ஒரு 75 வருஷம் பாரம்பரிய கட்சி, 80 வருஷம் ஆட்சி ஆண்ட கட்சி அப்படின்னு கண்டதையும் பேசிக்கலாம். இவ்வளோ நாள் மக்களை ஏமாற்றி வச்சுருந்தோமே, ஒரு மித்தில் வச்சுருந்தோமே, ஏமாற்றி முட்டாளாக்கி வச்சுருந்தோமே, ஏன் இவங்கெல்லாம் கேள்வி கேட்குறாங்கிற ஒரு கோபமாக இருக்கலாம், ஆதங்கமாக இருக்கலாம், நியாயம்தான். இல்லை சார், அதுக்கு நீங்கள் வேற ஏதாவது பண்ணு, இந்த பொழப்பு பொழைக்கிறதுக்கு வேற தொழில் பண்ணுன்னு சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி எனக்கு தோணுது. ஐயோ அம்மா தாயன்னு போய் ரோட்ல போய் பிச்சை கூட எடுத்து அதையே நான் மதிக்கிற ஆளு. ஒருத்தவங்களோட வலியை வியாபாரமாக்கி அதுக்கு மேம்படுத்தி தன் பேரை சம்பாதிச்சுக்கிறதோ, காசு சம்பாதிக்கிறதோ, இல்லை கட்சியிலே ஒரு ப்ரொமோஷனோ ஒரு பதவியோ வாங்குறதுக்காகவோ 41 உயிர்களை வந்து அந்த அவங்களோட வலியை வந்து வியாபாரமாக்குறது
இது எல்லாத்தையும் விட மட்டமான ஒரு, அதாவது உலகத்திலேயே ஒரு மட்டமான ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்னா அதை விட மட்டமான, கேவலமான, கீழ்த்தரமான, எச்சத்தனமான ஒரு வேலை தான் இந்த வேலை நான் நினைக்கிறேன். இந்த கரூர் மக்களின் இந்த சம்பவம் நடந்து 1 மாதம் ஆகுது. இந்த 1 மாதத்தில் அவர் தான் பின் அரசியல் பண்ணுறாருன்னு நீங்கள் ஒரு குற்றம் சாட்டிங்க. ஆனால் அவர் பேசவே இல்லை, அமைதியாகிட்டார். அவங்களை சந்திக்கிற வரைக்கும் நான் எந்த விதமான அரசியல் கருத்துக்களையுமே தெரிவிக்க மாட்டேன்னு அவர் ஒதுங்கி நீங்கள் சொன்ன மாதிரி வீட்டுக்குள்ளே இருந்துட்டார். ஆனால் அவர் விளம்பர தேடலை, ஆக்சுவலி அவர் விளம்பர தேடலை. ஆனால் அவரை அந்த விஷயத்தை வச்சு இந்த 30 நாளும் நீங்கள் பண்ண அரசியல் இருக்கேடாப்பா, உலகத்திலேயே இந்த பிரபஞ்சத்திலேயே இப்படி ஒரு ஈனத்தரமான ஒரு பொழப்பு எந்த கட்சியுமே சத்தியமாக செய்யாது. அந்த வழியை நீ ரசிக்கிற பத்தியா, ரசிக்கிற மாதிரி ஒரு வீடியோ பண்ணி போடுறது ரொம்ப கேவலமான செயலுங்கிறேன். அது அவங்க குடும்பத்தில் இருக்க யாரோ ஒருத்தவங்க, அவங்க சொந்தக்காரங்களாக இருக்கலாம், அந்த குழந்தைய விரும்பினவங்களாக இருக்கலாம், நான் அவங்க வீட்டு அப்பா அப்படிங்கிற ஒரு புரிதல் கூட இல்லாத குழந்தையெல்லாம் இருக்குது. அப்பாவை இழந்த குழந்தை, அந்த குழந்தை ஒரு புரிதலோட ஏதோ ஒரு 4 வருஷம் கழிச்சோ, எனக்கு என்னோட கேள்வி என்னன்னா, இன்னொன்று ஒரு 4 வருஷம் கழிச்சு அந்த புரியும் தன் அப்பாவை இழந்திருக்கும். அந்த டைம்ல அந்த வீடியோ பார்க்கும்போது அந்த குழந்தையோட மனநிலை அவங்களோட இதை யோசிங்க. எனக்கும் அந்த கோவம் தான். அதாவது இன்னைக்கெல்லாம் வந்து டிஜிட்டல் உலகத்தில் வந்து ஒரு விஷயத்த நீங்கள் பதிவு பண்ணிட்டீங்கன்னா அது காலத்துக்கும் நீங்களா பண்ணாத வரைக்கும் அதை அழிக்க முடியாது. ஒரு இது எல்லாத்தையும் மறந்து அவங்களோட சகஜ வாழ்க்கைக்கு அவங்க திரும்புகிற அந்த நொடியில் ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் மேடம் சொன்ன மாதிரி ஒரு 4 வருஷமோ 5 வருஷமோ ஒரு குழந்தையா இருக்கிறவங்க அப்பா அம்மாவை இழந்த ஒரு குடும்பம் வந்து ஏதோ ஒரு விதத்தில் அந்த வீடியோவை திருப்பி பார்த்தா, அவங்க திருப்பியும் இதை பார்க்குற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டா, அவங்களுக்கு இது எவ்வளோ பெரிய வலியை கொடுக்கும், ரணத்தை கொடுக்கும், கஷ்டத்தை கொடுக்கும். மறுபடியும் அவங்க அது இந்த ட்ராமாக்குள்ளே போக மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் இருக்குது. அது ஆனால் அதை பற்றிலாம் நீ யோசிக்க போகிறது இல்லை. ஏன்னா உனக்கு வந்து நீ ஒரு டிஎம்கேன், ஆப்வியஸ்லி உனக்கு இதை பற்றிலாம் யோசனை இருக்காது, கவலை கிடையாது. உன்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் வச்சு அரசியல் பண்ணணும். நீ ஒரு தவிட்டு தற்கூரி, அது நீயா இருந்துட்டு போ. ஆனால் மக்களோட மேடம் சொன்ன மாதிரி நீ எதை வேணாலும் வச்சு அரசியல் பண்ணு. ஆனால் ஒருத்தரோட வலியை வச்சு, ஒரு குடும்பத்தோட கஷ்டத்தை வச்சு, ஒரு துயரத்தை வச்சு, அதை வச்சு கூட நான் இந்த மாதிரி ஒரு குழப்பாப்பேன்னா நீ இதை விட கேவலமான மட்டமான ஒரு விஷயத்துக்கு ஒரு தொழில் பண்ணிட்டு போயிடலாம். ஏன்னா இந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு அப்படி தோணுச்சு, அவ்வளோ கேவலமான ஒரு செயல் இது. தயவு செய்து இந்த வீடியோவை டெலீட் பண்ணிடு. ஸோ இதான் எண்டு கார்டு, அவங்களோட எண்டு கார்டாக நான் சொல்கிறது. பொதுவாகவே சொல்கிறேன், இந்த ஒரு இனப்பெருவைக்கு இவங்க இவ்வளோ டெலீட் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க, நீ பண்ண போகிறதில்ல. ஸோ வைஷ்ணவி, நீ கெட்டுப்போ, என்ன கர்மாந்தரத்தை வேணாலும் பண்ணு, நீ என்ன பண்ணாலும் அது கண்டிப்பாக நல்லதுக்காக இருக்க போகிறது இல்லை. ஸோ ஆப்வியஸ்லி கெட்டுப்போ, மக்கள் காரி துப்பிட்டு தான் இருக்காங்க, கழிவு ஊற்றிட்டு தான் இருக்காங்க. ஸோ இதுக்கு மேலேயும் இந்த கரூர் விஷயத்தை விட்டுட்டு அவங்களுக்கான வாழ்க்கையை வந்து வாழ விடுங்க. அவங்களுக்கான அந்த அமைதியை கொடுக்க தயவுசெய்து முயற்சி பண்ணுங்கள். நாட்டில் நடக்கிற மற்ற பிரச்சனைகளை பேசுங்க, அரசியல் பண்ணுங்கள். ஆனால் மற்றவங்களோட வழியை வியாபாரமாக்காதீங்க. இன்றைக்கி நிறைய பிரச்சனைகள் இருக்குது, தமிழ்நாட்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, அரசாங்கத்துக்கு சால்வ் பண்ண வேண்டியதுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதெல்லாம் பண்ணுங்கள். அடுத்த 6 மாதத்தில் தேர்தல் வரப்போது, தேர்தல் வாக்குறுதிகள் என்ன பண்ணலாம், வேட்பாளர்கள் யாரை நிறுத்தலான்ற மாதிரிலாம் யோசிங்க. அதை வச்சு டிபேட் பண்ணுங்கள். விஜய் 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 தமிழ்நாடு முழுக்க விஜய் மட்டும் இல்லை, மற்ற விஷயங்களும் இருக்குது, அதை பற்றி பேசுங்க. கரூர் மக்களுக்கான நிம்மதியை தயவுசெய்து வழங்குங்க. நன்றி.